அனைவருக்கும் அன்பான வணக்கம். ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நான் எல்லா வீடியோவும் பாருங்கன்றேன். ஆனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்க வேணாம்னு சொல்கிறேன். அப்படியே நீங்கள் பார்த்தாலும் கமெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் இந்த வீடியோவை பார்க்க வேணாம்ன்றத கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும். சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதக அமைப்பு உடையவனின் மனைவி கள்ளத்தனம் உடையவள் என்று ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்திலே 592வது பக்கத்தில் உள்ள முக்கியமான குறிப்பு. 2வது, 7ஆம் வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்து 7க்குடையவன் நவாம்சத்தில் சனி வீடுகளில் ஒன்றில் அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனின் மனைவி விபச்சாரம் செய்யக்கூடியவளாக இருப்பாள் என்று ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் 595வது பக்கத்தில் இந்த அந்தப்புற ரகசியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4வது கருத்தாக, லக்கணத்தில் இருந்து 7ஆம் ஸ்தானம் சுக்கிரனின் வீடாக வந்து அந்த வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் இருவரும் இணைந்திருந்தால் கணவனுக்கு முன்பாகவே மனைவி விபச்சாரம் செய்வாள் என்று ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் 595வது பக்கத்தில் உள்ள இரகசிய குறிப்பு. 5வது குறிப்பு, சுக்கிரன் 1, 2, 7ல் அமர்ந்திருக்க அந்த சுக்கிரனோடு மாந்தி கூடினால் கற்பமான தங்கையோடு சுகம் காண்பான் என்ற அந்தப்புற இரகசியத்தை ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் 599வது பக்கத்தில் உள்ள இரகசிய குறிப்பு. 6வது கருத்து, 2க்குடையவனும் 7க்குடையவனும் சுக்கிரனுடன் இணைந்து 3 அல்லது 4 என்ற வீட்டில் அமர்ந்திருக்க 3க்குடையவன் பாவருடன் இணைந்து குரு பார்க்காமல் இருந்தால் அவன் உடன் பிறந்த சகோதரியுடன் புணர்வான் என்ற செய்தியும் ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் இந்த குறிப்பு இடம்பெற்றுள்ளது. 7வது இரகசிய குறிப்பு, குருவும் சுக்கிரனும் கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்திருக்க 5ஆம் இடம் பாவர்களின் வீடாக இருந்து 5க்குடையவனும் பாவர்களில் வீட்டில் போய் அமர அந்த 5க்குடையவனை சனி பார்க்கவும் லக்கணத்தில் ராகு நின்றிருந்தால் அந்த ஜாதகன் தன் மகளோடு களிப்புடன் கலவி செய்வான் என்ற அதிர்ச்சி தகவலையும் ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் 601வது பக்கத்தில் உள்ள அதிர்ச்சி இரகசிய குறிப்பு. 8வது கருத்து, 7ல் சனி மற்றும் ராகு இருந்தால் அவன் விதவை தரும் காதல் விருந்தில் பெற்று வாழ்வான் என்று ஜாதக பாரிஜாதகம் என்ற புத்தகத்திலே உள்ள இரகசிய குறிப்பு. 9வது கருத்து, லக்கணத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து நிற்க குரு தன் நீச வீட்டில் நிற்பதோடு நவாம்சத்தில் சனி வீடுகளில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் அந்நிய ஆடவனுக்கு பிறந்தவனாவான். ஜாதக அலங்காரம் என்ற புத்தகத்தில் பாடல் 598 பக்கம்
601 இந்த அந்நிய செய்தி இடம்பெற்றுள்ளது. 10வது கருத்து, சனி செவ்வாய் சுக்கிரன் லக்கணத்திலிருந்து 7ல் இருந்தால் அவன் மனைவி பரத்தையாவாள் என்ற பகிரங்க செய்தியை ஜாதக பாரிஜாதகம் என்ற புத்தகத்திலே இடம்பெற்றுள்ளது. பெரும்பாலும் இந்த வீடியோவை பார்க்காதீங்கன்னு நான் சொன்னேன். யாராவது கேட்குறீங்களா? எல்லா பேரும் பார்க்குறீங்க. என்ன சொல்கிறது? ப்ளீஸ் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னா ஒருத்தர் கூட பார்க்குறதில்ல. இந்த வீடியோவை பார்க்காதீங்கன்னு சொன்னால் இத்தனை பேர் பார்க்குறீங்க. இதுவும் வாழ்வியல் தாங்க. இப்போ நான் சொன்னது எதுவும் தவறு இல்லை. எல்லாமே இந்த சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய கர்மாவின்படி இந்த அமைப்பு வந்து அமைகிறது. இப்படி அமைப்பு இருந்தால் சூதானமாக இருக்க வேண்டும். ஆனால் இருக்க முடியாது. விதியை சொல்லத்தான் முடியும், வெல்ல முடியாது என்பது ஜோதிடத்தில் ஆணித்தரமான கருத்து. பார்க்காத நண்பர்களுக்கு நன்றி, பார்த்தவர்களுக்கு வணக்கம்.